ஈஸ்வரி அம்மா எழில்கிட்ட நாளைக்கே அந்த கணேஷ் வந்துட்டு அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. எழில் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா சொல்லுங்கள், நானும் அமிர்தாவும் தனியாக போயிடணும்னு சொல்ல பாக்கியாவும் ஈஸ்வரியாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பாக்கியா ஈஸ்வரி கிட்ட அவன் பேசினதை பெருசாக எடுத்துக்காதீங்க, அவன் போக மாட்டான், நான் பேசுகிறேன் அவன்கிட்டன்றாங்க. செழியன் தனியாக உட்காந்துட்டு சரக்கு அடிக்கிறாரு. அப்போ கோபி பார்த்துட்டு செழியன்கிட்ட சரக்கு வாங்கி அடிக்கிறாரு. கோபி குடிச்சு விட்டு வாழ்க்கையை அப்படியே போகிற போக்கில் விட்டுட வேண்டியதான். நம்ம வாழ்க்கையில் கோடி நல்லது பண்ணியிருப்போம், ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதை லாக் பண்ணி கழுத்தை திருகி ஏறி மிதிப்பாங்க. அவ்வளோதான் கதை கந்தல்னு தத்துவம் பேசுறாரு. அப்போ எழில் வந்து பார்க்க செழியன் எழிலுக்கும் பாட்டில் எடுத்து கொடுக்க எழில் பாட்டில் ஓப்பன் பண்ணி அசால்ட்டா குடிக்கிறாரு. செழியன் கோபி கிட்ட ஏன் பிரச்சனையாவது பரவாயில்ல, எழில் ரொம்ப உடஞ்சி போயிட்டான்றாரு. அதுக்கு கோபி உனக்கு எனக்கு எல்லாம் பொம்பளைங்களால தான்டா பிரச்சனைன்றாரு. எழில் கணேஷ் வந்து பிரச்சனை பண்ணப்ப எனக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னு பெருமையா பேசுறாரு. அப்போ பாக்கியா வந்து பார்த்துட்டு செழியனை திட்டுறாங்க. எழிலும் குடிக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரையும் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் ராதியா கோபி கிட்ட பாக்கியை பார்த்தது எதுக்கு பாட்டில் மறைச்சிங்க, எதுக்கு குடிச்சிங்கன்றாங்க. கோபி ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலைக்கு போகலாம்னு இருக்கேன்னு சொல்ல, ராதிகா காலேஜ் முடித்த சின்ன பசங்களுக்கே இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறதில்ல, இவ்வளோ வளர்ந்தவங்களுக்கு யார் வேலை கொடுப்பாங்கன்னு கேட்டுட்டு ராதிகா நான் என் ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு நான் வந்து பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுறேன்னு சொல்ல, உடனே கோபி சரி இனிமே என் பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிக்கிறேன்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.